இந்த நல்ல காலை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் எங்களை வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில கர்த்தாவே, எங்களை மீண்டும் கர்த்தாவே உயிர்ப்பித்து இப்படி சமூகத்தில் கூட்டிய தேவருக்காக நன்றி. இன்று நீர் இசப்பா எங்களோட பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் கொண்டதற்கு சீபா சிஸ்டர் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வேலையை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அவங்களை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்த போவதற்காக நன்றி. இந்த வேலை உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். துதிக்க நம்ம மகிமையில ஒருவருக்கு மாத்திரமே செலுத்திக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஆமென். Amen, amen. Thank you, sister. Over to Sister Sheba. Thank you. Thank you. சங்கீதம் 102 1 22 வரைக்கும் வாசிக்கலாமா? ஓகே சிஸ்டர். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்தர நாளைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழத் தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது. புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில ராஜாக்கள் எல்லோரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஆமென். ஆமென். Thank you, sister. நம்ம இன்னைக்கு சங்கீதம் 102 12ஆம் வசனத்துல இருந்து பாக்குறோம். நம்ம நேற்று தினத்துல 11ஆம் வசனம் பார்க்கும்போது 1 to 11 வரைக்கும் பார்க்கும்போது துயரப்படுகிறவனுடைய அந்த புலம்பல்களை பார்த்து கொண்டு வந்தோம். என்னுடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன், சரீரம் எப்படியாய் அவர் துயரப்படுகிறார் சரீரத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய கவலைகளை யதார்த்தமாய் ஊற்றி விடுகிற ஒரு மனிதனுடைய சங்கீதமாய் இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 12ஆம் வசனத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒரு மேஜர் ஷிஃப்ட் நம்ம பார்க்கிறோம். மிகுந்த நம்பிக்கைக்கு ஏதுவாக ஆண்டவரை நோக்கி இந்த சங்கீதக்காரர் எல்லாவற்றையும் எழுதுறாரு. எப்படி கர்த்தர் கர்த்தர் கர்த்தருக்கு நேராய் அது திருப்பப்படுகிறது. இந்த வசனங்கள் எல்லாமே 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய நீரோ, நான் ரொம்ப ஒரு புல்லை போல நான் ஒளிந்து போவேன், ஆனால் நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு ஷார்ப் கான்ட்ராஸ்ட பார்க்கிறோம். பட் யூ ஓ லார்ட் அப்படின்னும் போது நான் இப்படியெல்லாம் என்னோட எலும்பு ஒட்டி கொள்ளுகிறது, நான் புகையை போல ஒளிந்து போகிறேன். பட் யூ, நீங்க ஒரு இட்டர்னல் காட், நீங்க நித்தியமாய் இருக்கிற தேவன்.
கர்த்தராகிய நீரோ என்று சொல்லும் போது எபிரேய பதத்துல யாவே தேவனை குறிக்கிறது. யாவே என்றாலே ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற பதத்திற்கு அவர் உரிமையாளர். யாத்திராகமம் 3:14 நம்ம வாசிக்கிற மாதிரி ஆண்டவர் மனுஷனை போல ஒரு புகையை போல கடந்து போவதோ ஒரு ஷேடோவை போல மாறுகிற தேவன் அல்ல. அவர் என்றைக்கும் அசையாமல் உறுதியாய் இருக்கிற ஆண்டவர். அதனாலதான் அவர் மோசேக்கு வெளிப்படும் போது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ யாஷாவ் அப்படின்னும் போது அவர் இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு கிடையாது. He sits enthroned. ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னாலே அவர் அவர் ராஜாவாய், அவர் ஆளுகிறவராய் வீற்றிருக்கிற தேவன். நம்மளுடைய தேவன் மற்ற விக்கிரகங்களை போலவோ மற்ற கடவுள்களை போலவோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு கீழேயோ எங்கேயோ ஒரு குகையிலேயோ ஏதோ ஒரு ஸ்தலத்தை மையப்படுத்தி இருக்கிற தேவன் இல்லை. அந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இட்ஸ் நாட் லைக் தட். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்னும் போது he remains enthroned. அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப எபிரேயர் 1:8 நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம். உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்முடைய ஆண்டவரை நம்ம யோசிக்கும் போதே அவர் செங்கோலை வைத்து அவர் ராஜ்யம் செய்கிற ஆண்டவர் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பேர் அப்படின்னா அது என்னது அப்படின்னு யோசிச்சோம்னா அதற்குள்ளாக ஆண்டவருடைய குணாதிசயம், அவருக்கு வச்சிருக்கிற அதிகாரம் எல்லாமே உள்ளடங்கும். அது சந்ததி சந்ததியாய் பாஸ் பண்ணப்படுகிறது, தலைமுறை தலைமுறையாக நிற்கிறது. அப்போ ஒருவேளை தன்னுடைய சொந்த வாழ்க்கை ஒரு புகையை போல கடந்து போய் புல்லை போல உலர்ந்து போனாலும் கர்த்தருடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறையை தலைமுறையாய் எத்தனை ஜெனரேஷன்ஸ் தாண்டினாலும் இதே தேவனை ஆராதிக்க வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 13வது வசனத்துல தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. சோ ஒரு ஒரு பெரிய கான்பிடென்ட் நோட் ஆண்டவரை பார்த்து, நீங்க ஆண்டவரை நீர் எழுந்தருளுவீர். நான் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் ஜஸ்ட் ஐடியலா பாசிவா இருக்கிற தேவன் அல்ல, அவர் எழுந்தருளுகிற தேவன். அவர் ஏசாயா 33:10 சொல்றார், இப்பொழுது நான் எழுந்தருளுவேன். அப்ப ஏதோ ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆக்ஷனுக்கு மாறுகிற ஒரு தேவன். இவங்களுடைய உபத்திரவத்துக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. இறங்குவீர் அப்படின்ற அந்த பதத்தை நம்ம பார்க்கும்போது ரக்காமீம் அப்படின்ற அந்த எபிரேய பதம் அது ரொம்ப இமோஷனல். அதாவது ஒரு தாய் உள்ளம் ஒரு ஒரு கருவுல பிள்ளையை வளர்த்து அதற்கு காட்டுகிற அந்த அன்பிற்கு ஒத்த ஒரு அன்பு. அது ஒரு கவனன்ட் லவ், ஒரு டீப் கம்பேஷன் ஃப்ரம் த வூம். அப்போ அவர் இறங்குகிறார் அப்படின்னா ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளையை பராமரித்து பால் கொடுத்து தாங்கி வளர்த்து விடுகிற அந்த அன்பிற்கு சமானமாய் கர்த்தர் சியோனுக்கு இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப சியோன் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அதாவது அந்த நேஷனை அவங்களுக்கு இன்னொரு வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. அப்போ ஆண்டவர் தயை செய்வதற்கும் ஆண்டவர் இறங்குவதற்கும் அவர் ஒரு செட் டைம் வச்சிருக்கிறாரு. அவருடைய கேலண்டர் ஒரு வித்தியாசமான கேலண்டர். அந்த நேர காலம் வரும்போது கர்த்தர் வித்தியாசமாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அது ஹியூமன் மேனிபுலேட் பண்ண முடியாது. நம்ம எப்படி ஒரு கிளாக்கை திருவி மாத்தி வைக்கிறோமோ, எல்லார் வீட்லயும் நம்ம பார்க்கும்போது 10 minutes ஃபாஸ்டா வைப்போம், காலையில சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லி. சோ இட்ஸ் நாட் ஹியூமன்லி மேனிபுலேட்டட். ஆண்டவருடைய அப்பாயிண்டட் டைம் அப்படின்னும் போது அது கர்த்தர் அவர் அதை குறித்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும். கலாத்தியர் 4:4 பார்க்கும்போது கூட காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ ஏசு கிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்புறதுக்கே அவர் ஒரு டைம் வச்சிருந்தார். அப்பதான் மக்களுக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுத்தாரு. சோ இந்த வசனம் ஒருவேளை 70 வருஷம் பாபிலோனி அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க,
அந்த பீரியடையும் அது குறிக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுமா, உடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். அப்ப வந்து எருசலேம் ஒருவேளை கல்லா மாறி ஒன்னும் இல்லாம ரூயின்ஸா அது வந்து அழிக்கப்பட்டு எதிரிகளால் இருக்குது, ஸ்டோன்ஸ் அண்ட் டஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து சியோனுடைய அந்த நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு, எருசலேமுடைய நிலைமை. ஆனா ஆண்டவர் அந்த ஜனங்கள் வந்து அதன் மேல கூட ஒரு பெரிய நாட்டத்தை வைக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அதை எடுத்து அதை உருவாக்கும் போது, கர்த்தர் அதை வந்து மறுபடியும் கட்டும் போது அது ஒரு புரோக்கன் ஸ்டோனா பார்க்க மாட்டாங்க. அதனுடைய இடிபாடுகளே ஜனங்களுக்கு மிகுந்த பிரஷியஸா மாறுகிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 15வது வசனத்துல, அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். அப்போ வந்து ஆண்டவர் இப்படியாய் சியோனுக்கு தயை செய்து அதை மறுபடியும் எழுப்பி கட்டும் போது, ஆண்டவர் ஒரு காரியத்தை ரெஸ்டோர் பண்ணும்போது எல்லாரும் அதற்கு பயப்படுவார்கள். அதை பார்த்து ஆண்டவர் இப்படி செய்தார் இந்த ஜனங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லும் போது எபிரேய பதத்துல ஷேம் என்று சொல்லப்படுகிறது, த நேம் ஆஃப் த லார்ட். அப்போ வந்து அது வெறும் வார்த்தை கிடையாது, ஏதோ ஒரு 10 பேர் இருக்கு ஆண்டவருக்கு அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பேர் அப்படி கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் போது அது ஆண்டவருடைய குணாதிசயத்தை விளக்குகிறது, அவருடைய உடன்படிக்கை அன்பை விளக்குகிறது, ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜஸ்டிஸ், மர்சி என்று சொல்லி பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படி என்று சொல்லி அவர் உபாகமம்ல சொல்றாரு. அவருடைய நாமத்திற்கு பூலோகத்தில் உள்ள எல்லா கால்களும் முடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வந்து ஜாதிகள் மாத்திரமல்ல, பூமியில் உள்ள ராஜாக்கள் கூட இந்த ஆண்டவருக்கு அவருடைய நாமத்துக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லா earthly பவர்ஸ் ஆளுகிற சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருக்கலாம், அவங்க வந்து கர்த்தரை வந்து அவருடைய மெஜஸ்டி, அவருடைய மகிமையை வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து அதை மிகுந்த ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு காலகட்டம் வரும். அப்போ வந்து எல்லாரும் பயப்படுவார்கள், ஒரு ஒரு பயங்கரமான மரியாதை கலந்த பயத்தை அது குறிக்குது. அது வந்து இட் ப்ராம்ஸ் ரெஸ்பெக்ட், அக்னாலஜ்மெண்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல இதையே நம்ம இன்னொரு விதத்துல பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் ஆலயத்துக்கும் போவோம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் அப்படின்னு. ஏனென்றால் சியோனில் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அது வந்து the global reverence for God's name. முழு உலகமும் கர்த்தரை வந்து எப்படியா அவருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை, அவருடைய நாமத்திற்கு ஒரு பயம், ஒரு மரியாதை கலந்த அந்த கனத்தை வந்து கொடுக்கிற ஒரு பதத்தை இது வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build up Zion. அப்போ வந்து இது ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை அன்பை குறிக்கிறது. ஏதோ என் தேசம் நீங்க தப்பு பண்ணீங்க, அழிந்து போயிட்டீங்க, நான் பாட்டு வேற வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்ல, அவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மறுபடியும் நிறுத்துகிற ஆண்டவர். A God who rebuilds. இது வந்து சியோன் என்று சொல்லும் போது ஆண்டவர் நேசித்த அவருடைய ஜனங்கள் அந்த தேசத்தை குறிக்கிறது. இன்று அது நமக்கும், நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம உரிமை பாராட்டும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையையும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து மகிமையில வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ கட்டுறதுன்றது ஜஸ்ட் லைட்டா ரெனோவேட் பண்ணி விடுறது கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்கிடெக்சரல், ஆனா இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் க்ளோரி. ஆண்டவர் அதை கையில எடுத்து தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் கட்டும் போது அந்த வாழ்க்கையில, அந்த பகுதியில, அந்த மீண்டும் கட்டப்பட்ட இடத்துல கர்த்தருடைய மகிமை அதிகமாய் வெளிப்பட வல்லது என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் வந்து இடிந்து போன காரியங்களை, முடிந்து போன காரியங்களை, அவர் வந்து இது வந்து பாழாய் போன காரியங்களை ஆண்டவர் மறுபடியும் கட்டுவார். அவர் மகிமையில வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். சோ இதுதான் அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. இதை தான் நம்ம வந்து 2ஆம் வருகையில எதிர்நோக்குவோம் என்று சொல்லி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்.
God restores what has been broken and his presence will be evident என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இது வந்து அவர் வெளிப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கும். அவர் வந்து தம்முடைய மகிமையில வெளிப்படுவார். ஆண்டவர் ஒரு காரியத்தை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணும்போது அது ஏதோ ஒளிந்து இருக்காது. எல்லாரும் அதை பார்க்கிற மாதிரி, எல்லாரும் அதை புகழுகிற மாதிரி, எல்லாரும் அதை தேடி வருகிற ஒரு அனுபவத்தை the God's glory will be radiated என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் அவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. அலட்சியம் பண்ணாமல் என்று சொல்லும்போது அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவர் அட்டென்ஷன் கொடுக்கிறார். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள், நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஆதங்கத்திற்கு கர்த்தர் வந்து ஒரு டிவைன் என்கேஜ்மெண்ட், அவர் இன்டென்ஷனலா கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை, திக்கற்றவர்கள் என்று சொன்னா ஆக்சுவல் ஹீப்ரூ மீனிங் என்னன்னா நேக்கட், அதாவது ஒரு உரிந்து ட்ரெஸ் எதுவுமே போடாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை, ஒரு வாடி போய் ஒரு காய்ந்து போன ஒரு புஷ், ஒரு புதருக்கு சமானமானது. ஒண்ணுமே இல்லை, எம்டீட் ஆர் புரோக்கன் என்பதை குறிக்குது. சோ எதுவுமே இல்லை, ஆண்டவர் தான் எல்லாமே என்று சொல்லி செய்கிற அந்த ஜெபம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஒருவேளை சமுதாயம் அவங்கள வந்து அங்கீகரிக்காம இருக்கலாம், கேட்க வேண்டியவங்க கேட்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து நொறுங்கி போன அந்த இருதயத்தோடைய ஜபத்தை அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். சோ இது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஒரு மகிமையில வீற்றிருக்கிற தேவன், அவர் அரசாண்டு கொண்டிருக்கிற தேவன், அப்படியே கீழே சாய்ந்து நொறுங்கின அந்த உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவர் வந்து he does not ignore the lowly. திக்கற்றவர்களை அவர் அலட்சியம் பண்ணாம உதாசீனப்படுத்தாம அவங்களுக்காய் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ வந்து திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது எழுதப்படணும், பின் சந்ததிக்காக இது எழுதப்படணும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். இப்ப அப்படி எழுதப்பட்டதுனாலதான் நாம் இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த சங்கீதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறோம். சோ ஆண்டவருடைய இந்த குணாதிசயங்கள் அது வந்து இட் should be written, கட்டாப் என்று சொல்லப்படுகிற எபிரேய பதம் வந்து அதை வந்து உளியில பொறிக்கப்பட்டு எப்படி 10 கற்பனைகளை அவர்கள் செய்தார்கள், என்கிரேவ் பண்ணி இன்ஸ்கிரைப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க, அதை குறிக்குது இது. ஏன்னா இட் should be permanent. ஆண்டவருடைய தயை செய்கிற அந்த காரியங்கள், அந்த குறித்த நேரம் வந்திருக்கு. கர்த்தர் சியோனை மறுபடியும் கட்ட போகிறார், குறித்த நேரம் வந்திருக்கு. அது வந்து ஏதோ கடந்து போகிற மெமரிஸா, ஒரு பாசிங் கிளவுட்ஸா இல்லாம கவர்னன்ட் ரெக்கார்டட் டெஸ்டிமனிஸா அது வந்து பதிக்கப்படணும், அது வந்து எழுதப்படணும் என்பதை இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. அது வந்து ஒரு உடன்படிக்கையின் மூலம், உடன்படிக்கையின் சாட்சி, அந்த காரியங்கள் அப்படியே பெர்மனண்டா ரெக்கார்ட் பண்ணப்படணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில இடைப்படுகிற காலகட்டங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு நேர்த்தியாய் அவர் வந்து நம்மளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் கவனிக்கிறார் என்ற அந்த அனுபவங்கள் எல்லாமே இட் இஸ் அ மெமோரியல். அதை டாக்குமெண்ட் பண்ணணும், அதை நம்ம எழுதி வைக்கணும். அதனால்தான் இன்னைக்கு சொல்றாங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி. உலகம் வந்து நம்ம பார்த்தோம்னா 500 ரூபாய் 1000 ரூபான்னு நிறைய ஆன்லைன்ல கிடைக்குது. ஸோ நம்ம வந்து when we don't record some things we tend to forget it or take it for granted. நம்ம ஆண்டவர் தானே எப்பவுமே ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு தான் இருப்பார் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஒரு take it for granted ஆயிடக்கூடாது. we should write it and record it. ரைட்டிங் வந்து ஒரு ஓரல் ட்ரெடிஷன்ல இருந்து ஒரு பெர்மனண்டா அது வந்து இருக்கும். அதனாலதான் பைபிளே அப்படிதான் நமக்கு வந்து இட்ஸ் a written revelation of God's word. அது வந்து எழுதப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து இது எழுதி கொடுக்கிறதுனால அதனுடைய நன்மை என்ன? சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். the coming generation will witness God. ஸோ வந்து சங்கீதம் 78லயும் நம்ம அதை பார்க்கிறோம். நம்ம வந்து ஆண்டவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போது we become stewards of testimony. நாம் வந்து அந்த சாட்சியை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
நம்ம வந்து ஜஸ்ட் நாட் ரிசீவர்ஸ் ஆஃப் கிரேஸ், நான் மட்டும் கிருபையை அனுபவித்தேன், ஆண்டவருடைய தயையை அனுபவித்தேன் என்று அல்ல. நம்மளுடைய அந்த விசுவாச அந்த ஜேர்னி, நம்ம எங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கோம், நம்மளுடைய திக்கற்ற நேரத்துல நம்ம ஆண்டவர் எங்கெல்லாம் என் ஜபத்தை கேட்டிருக்கார் அப்படின்றது நாம் சாட்சியாய் அறிவிக்கவும், மற்றவர்களுக்கு அதை உபதேசிக்கவும், நாம் அதை எழுதி வைத்து நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அதை கடத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அண்ட் 19வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து கண்ணோக்கமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து he looks down, அவர் உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிறாரு, அவர் அங்கிருந்து கீழே பார்க்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ராஜ்யபாரம் பண்றாரு. அவர் பார்க்கிறார் அப்படின்னா ஏதோ லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்க்கிற தேவன் அல்ல. he gazes intently. அதுதான் அந்த எபிரேய சக்காக் என்ற அந்த வார்த்தை. அதாவது அவர் உன்னிப்பாய், அப்படியே உரித்தாய், அவர் வெச்ச கண்ணை எடுக்காம பார்க்கிற தேவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் இருக்கிறது வானத்துல தான், அவர் வந்து வீற்றிருக்கிறார் ராஜாவாய். ஆனால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அது வந்து ஏதோ ஒரு நார்மல் மானிட்டரிங் கிடையாது, பட் டிவைன் சர்வேலன்ஸ். அது வந்து ஒரு எப்படி இன்னைக்கு சிசிடிவி இருக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கிறோமோ, பல சிசிடிவியோடைய பவருக்கும் மேலாக அவர் வந்து ஒரு டிவைன் சர்வேலன்ஸ் கொடுக்கிற தேவன். அப்போ வந்து அவர் வானங்களிலிருந்து பூமியை கண்ணோக்கமாக இருக்கிறார், உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் பார்க்கிறார். அப்போ வந்து அவர் பார்க்கும்போது திக்கற்றவர்களா இருக்கிறவங்க, வழியில இருக்கிறவங்க, கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறாரு, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை இது பாபிலோனிய அடிமைத்தன காலகட்டத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை வந்து அவங்க பிரிசனர்ஸா கூட இருக்கலாம், ஆர் இந்த ஜனங்கள் யூத ஜனங்களை அவங்க வந்து பிரிசன்ல போட்டுறணும்னு சொல்லி கூட இருக்கலாம், ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்கிற ஜனங்களா கூட இருக்கலாம். ஆண்டவர் அந்த பெருமூச்சை கேட்கிறார், அவர்களை விடுதலையாக்குவார், அவர்களை கண்ணோக்குவார் என்று சொல்லி லிட்ரல் மீனிங் நம்ம எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா நம்ம யோசிக்கும் போது அவர் விடுதலையாக்குகிற தேவன். எந்த ஆத்துமாக்கள் எல்லாமே பாவம் என்ற கட்டுல இருக்குதோ அதை அவர் விடுதலையாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் அந்த ஆண்டவருடைய அருமையான கிரியைகளை இந்த சங்கீதம் எடுத்துரைக்கிறது. இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நாம் ஒரு சிம்பிள் ரிஃப்ளெக்ஷன்ஸோட நம்ம முடிக்கலாம். நம்ம 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னுடைய இன்னைக்கு இருக்கிற காலகட்டம், இன்றைய இது வந்து என்னுடைய ஹோல் ஸ்டோரி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட். ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் வந்து இருக்கிற தேவன். காட் இஸ் டைம்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அழைக்கப்படுகிறோம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். எப்படி ஒரு லைட் ஹவுஸ் வந்து எத்தனை புயல் காற்று எது வந்தாலும் இந்த லைட் ஹவுஸ் மாறிடுச்சு அடுத்த வாட்டி அடுத்த மழையில அப்படின்னு கிடையாது, இட் வில் ஸ்டாண்ட் த்ரூ த ஸ்டார்ம்ஸ். அதே மாதிரிதான் ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வேலை, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற சுகம் இதெல்லாம் வந்து மாறலாம், இட் கேன் பி சேஞ்சிங். ஆனா ஆண்டவருடைய குணாதிசயம் மாறுறது இல்லை. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருக்கிற இந்த பகுதி ஒரு ஹார்ட் சாப்டரா இருக்கலாம், நம் வாழ்க்கையில புரிந்து கொள்ளுவதற்கோ நாம் ஏற்றுக்கொள்ளுவதற்கோ சவால் நிறைந்ததான ஒரு பகுதியாய் இருக்கலாம். இட் கேன் பி த ஹார்டஸ்ட் சாப்டர். ஆனா இட் இஸ் நாட் த ஃபுல் ஸ்டோரி. ஆண்டவருக்கு தான் முழு கதையும் தெரியும். சோ நம்மளுடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்களுக்குள்ள போகும்போது இந்த சூழ்நிலைகள் மாறி போகும். கர்த்தர் என்றென்றைக்கும் இருக்கிறார், ஆண்டவர் பர்மனண்டா இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய பெயின் ரொம்ப டெம்பரரி அப்படின்றத நம்ம என்கரேஜ் பண்ண we need to get encouraged. ரெண்டாவது ஆண்டவர் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவார், அதற்கு தயை செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து
ஒரு எப்படி ஒரு இடிபாடுகள் நிறைந்த ஒரு இடத்த ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து அதை இப்படி ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி போற ஒரு பிளான, ப்ளூ பிரிண்ட கொடுக்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வந்து எதெல்லாம் உடைந்து காணப்படுகிறதோ ஆண்டவர் அதற்குன்னு ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். He's a God who rebuilds. He's not a God who just allows us in ruins. அப்படியே நம்மளை அப்படியே கல்லா மண்ணா புதைந்து போய் அப்படியே இடிந்து போன நிலைமையில நம்மளை விடுகிற தேவன் கிடையாது. சோ ஆண்டவர் வந்து அவர் நம்மளை வந்து மறுபடியும் எழுப்பி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். He has purpose in our rubble. நம்ம வந்து எந்த இடிபாடுகளுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் மிக அழகாய் நம்மளை கட்டுகிறார். ஏன்னா அவர் சியோனை மறுபடியும் கட்டுவித்த தேவன். ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அதுதான் அந்த தேர்ட் கீ பாயிண்ட், honoring the appointed time. Delay is not denial. The set time has come. அவர் வந்து ஒரு ஒரு ஃபார்மர் வந்து விதைத்து விட்டு அவருக்கு ஒரு பீரியட் அமைதியா இருப்பாங்க. மழை வரட்டும், அந்த முன்மாறி மழை வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இட் டசன்ட் இண்டிகேட் த ஃபார்மர் இஸ் லேசி. அது வந்து ஏதோ ஒரு விவசாயி வந்து அவர் ஒரு நாள் விதைச்சாரு, அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவருக்கு தெரியும் அந்த குறித்த காலம், அடுத்த பீரியட் எப்போ இருக்கோ அப்பதான் மழை பெய்யும், அப்பதான் அந்த மண் அந்த மழையை உறிஞ்சு செடியை வளர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காலகட்டங்கள் வெயிட்டிங் பீரியடா இருக்கலாம். அது வந்து நம்மளுடைய காயங்கள் ஆறுவதற்காக, நாம் ஆண்டவரை நல்லா புரிந்து கொள்ளுவதற்காக இருக்கக்கூடிய காலகட்டம். சோ ஆண்டவர் வந்து அந்த குறித்த நேரத்துல தான் அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். என் ஹியூமன் கேலண்டர்ல இது 7 மாசம் முடிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனா வந்து ஆண்டவர் அவருடைய டிவைன் அப்பாயின்மெண்ட்ல தான் அவர் ஒர்க் பண்ணுவாரு. அண்ட் இது வந்து ஒருவேளை இப்ப எப்படி ஒரு பாஸ் பீரியடா இருந்தாலும் அது அந்த வெயிட் வந்து இஸ் நாட் வேஸ்டட். அது வந்து நமக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒருவேளை உங்களுடைய கேலண்டர் படி, நம்ம வச்சிருந்த டைம்லைன் படி எல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஆண்டவர் அதை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் குறித்த காலத்தை வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். 4வது ரிஃப்ளெக்ஷனா நம்ம பார்க்கும்போது 19-20 வசனத்துல அவர் எல்லாருடைய பெருமூச்சை கேட்கிறார். அவர் உயர்ந்த இடத்துல இருந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்லாம் வச்சிருக்கிறோம், ஒரு அலெக்சா, அது ஏதோ ஒண்ணு திடீர்னு பார்த்தா நம்ம போன்ல தானாவே ஆன் ஆயிரும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய நார்மல் டாக், ஒரு சின்னதா மெலிசா பேசுற ஒரு விஸ்பரை கூட அது எடுத்துக்குது. அப்போ நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். அவர் வந்து நம்மளுடைய உள்ளந்திரியங்களின் பெருமூச்சுகளை அப்படியே கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கேட்டு அதற்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாருமே நம்ம அழுகைய, நம்மளுடைய கூக்குரலை கேட்கலன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். பட் காட் ஹியர்ஸ் இட். நம்ம சொல்ல முடியாத வார்த்தைகளா இருக்கலாம், அமைதியாய் சிந்துகிற கண்ணீர்களா இருக்கலாம், எல்லாமே அவருடைய கணக்குல, அவருடைய துருத்தியில வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவர் நம்ம பேசாத வார்த்தைகளை கூட, நம்ம உள்ளத்தின் ஆதங்கங்களை கூட ஆண்டவர் கவனிக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நம்ம மறக்க கூடாது. நான் இதை சொல்லவே இல்லையே ஜெபத்துல அப்படின்னு நம்ம நினைக்க அவசியம் இல்லை. என் இருதயம் என்ன அலைகள்ல என்ன ஓடிக்கொண்டிருக்கோ ஆண்டவர் அந்த பெருமூச்சுகளை கேட்க வல்லவர். அதனால நம்ம உலகம் வேணா அமைதியா காணப்படலாம், ஆனா பரலோகம் அனைத்தையும் கவனித்து கொண்டு நம்மளுக்காக கேட்டு கொண்டு இருக்கிறது. சோ ஆண்டவர் கேட்டுக்கொண்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நமக்காக செயல்படுகிற தேவன் என்பதை நாம் இந்த பகுதியில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுகிறோம். ஒரு துயரப்படுகிறவனுடைய சங்கீதம் என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த சங்கீதம், ஆண்டவரே நீங்க என் விண்ணப்பத்தை கேளுங்க, என்னுடைய கூக்குறுதலை கேளுங்க ஆண்டவரே, ஆபத்து நாள்ல மறைந்து போயிடாதீங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, நான் ஒரு வனாந்திர நாரையை போல தனித்து காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற அந்த 11 வசனங்கள் அங்கேயே நிக்கிறது இல்ல. அங்கே அந்த அந்த துயரத்திலேயே நிற்பது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்த கட்டம், யாரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, யாரை நோக்கி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ
அந்த தேவனுடைய குணாதிசயத்தை இந்த பகுதியில நம்ம ரொம்ப அழகாய் மெடிடேட் பண்றோம். என்னுடைய ஆண்டவர் அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், அவர் தயை செய்கிற தேவன், அவருக்கு ஒரு குறித்த நேரம் இருக்கிறது. அப்போ அவர் மீண்டும் மறுபடியும் கட்டி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாத தேவன். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டும் போது எல்லாரும் பயப்படுவார்கள். அதை பார்க்கும் போது இந்த காரியங்கள் பின் சந்ததிக்காக சொல்லப்படணும், எழுதப்படணும். ஆண்டவர் கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கிறவர். அவர் உயர வானத்தில் இருந்தாலும் தாழ பார்த்து நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த 20ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகாய் நம்மளுடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ வல்லமையுள்ளவர் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much சிஸ்டர். பிரதர் மேத்யூ ஒரு ஜம்ப் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. பிரதர் மேத்யூ இருக்கீங்களா லைன்ல? அங்கே இருக்கேன் பிரதர். நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் போராட்டம் பிரச்சனைகள்ல இருக்கும்போதும் ஆண்டவரே, கைவிடப்பட்டதான சூழ்நிலையில இருக்கும்போதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வன் ஒருவர் உண்டு, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்குள்ளேயே வைத்து ஆண்டவரை போராடுகிற காரியம் அல்ல, தேவனிடத்துல சொல்லும் போது அவர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாளில் போதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க. தொடர்ந்து இருக்கிறதான எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே நேர்த்தியாய் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல கொடுக்கிற பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீர் விசேஷமே ஆசீர்வதிங்க. பகிர்ந்து கொண்டதான் நம்முடைய மகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. உமக்கே எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. Amen. Amen. Thank you, brother. Thank you, sister. Have a wonderful day. Thank you.